ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 5 குஜராத் டைட்டன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், எந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். கேட்டகரி வைஸ் அண்ட் பெர்சன்டேஜ் வைஸ் எந்தெந்த பிளேயரை நம்ம ஜிஎல் பிளே பண்ணால் செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஸ்மால் லீக்கும் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும், எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த லோ பிக் வைக்கணும்னையும் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 35 மேட்சஸ் பிளே பண்ணதில் 14 ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்களும் செகண்ட் பண்ணவங்க 20 பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆகிருக்குது. பிலோ ஸ்கோர் 150 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 152 189 9 டைம்ஸும், 172 189 9 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 170 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 2 பிச்சு இங்கே யூஸ் பண்ணுறதுனால அதற்கான காரணமும் இருக்கும். ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 233 பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 89க்கும் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் வென்யூ வந்து 2 டைப் ஆஃப் பிச் இருக்கும், ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகும். 2 டைம் லாஸ்ட் இதுலேயே 200 அடிச்சிருக்காங்க, 200 சேஸும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் பேலன்ஸ்டு கண்டிஷனாக. பொதுவாக இப்போ ஐபிஎல் நடக்கிறதெல்லாம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு மார்னிங் டைம் நடக்கிற மேட்ச் மேபி பேலன்ஸ்டு கண்டிஷனாக மாறதுக்கு வாய்ப்பாயிரும், பவுலர்ஸ்க்கு நல்ல இது கிடைக்கும். ஸோ இப்போ நைட்டு தான் நடக்கிறதுனால பிச்சு இது ரிப்போர்ட் வந்து மெயினாக அந்த டயத்தில் பார்த்தாதான் கண்டிப்பாக அந்த மேட்ச் பேட்டிங்க்கு போமா பவுலிங் போமா தெரியும். பேட்டிங்க்கு தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் இந்த மாதிரி ஸ்கோர் இது வந்து அதிகமாக வரும். விக்கெட் ஃபால் வந்து ஒரு நார்மல் விக்கெட் வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் விக்கெட் ஃபால் அதிகமாக இருக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த 8 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 25 விக்கெட்டும், ஃபேசர்ஸ் தான் 61 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் நார்மலாக 2 இன்னிங்ஸ்லையும் ஈக்குவல் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 34, செகண்ட் இன்னிங்ஸ்ல 27 எடுத்திருக்கிறாங்க. இங்கே நல்ல வேரியேஷன் கட்டர்ஸ் போடுற பாலுக்கு நல்ல விக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பால் நல்ல ஸ்விங் ஆகுது. அதே மாதிரி குஜராத்தோட பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா பட்லர், சுமன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூம்ரர் வந்து பேட்டிங்ல வரலாம் இப்போ விக்கெட் ஃபால் அதிகமாக ஆயிட்டுன்னா. அப்படி இல்லைன்னா பிரதீப் கிருஷ்ணா பவுலிங்ல வருவாரு இம்பாக்ட் பிளேயரா. ராகுல் தவேத்தியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ரபாடா, முகமது சிராஜ். இதுல ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். பாசிபிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா பி சிங் இல்லைன்னா சகால், இவங்க 2 பேருக்குள்ள இம்பாக்ட் பிளேயர் இருக்கும். அதே மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ், எஸ் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா நயல் வதேரா, மார்க்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷதீப் சிங், குல்தீப் சன். இது ஒருவேளை பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா சேவியர் வேணா மேபி உள்ள வர்றதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். அதுவும் பிளெயின் லெவன்ல வர வாய்ப்பு இருக்கு. வந்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா அவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஹெட் பொறுத்தவரை பஞ்சாப் அண்ட் குஜராத் எல்லாம் ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்கிறாங்க. குஜராத்தை பொறுத்தவரை 16 மேட்சஸ் அங்கே பிளே பண்ணதுல 9 வின் பண்ணி 7 லாஸ் ஆயிருக்கு. ஆனா பஞ்சாப் பொறுத்தவரை 5 மேட்சஸ்ல 3 வின் பண்ணி 2 தான் லாஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வென்யூ ப்ராக்ரஸ் வச்சுதான் அந்த டீம் ஆனது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. பிளேயர் இடையே த்ரெட்டும் நம்ம வீடியோல வர இதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தக்கனமான டீமை சப்போர்ட் பண்ணி எடுங்க. எல்லாரும் குஜராத் பக்கம் எடுக்கும் போது நீங்க பஞ்சாப் பக்கமும் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பஞ்சாப் பக்கம் லோ பிக் பிளேயர்ஸும் நிறைய இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சு, அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்குமான ட்ரீம் டீமோடைய பேட்டர்ன் அண்ட் ரிவ்யூ எந்த மாதிரி இருக்குது இது அமைஞ்சிருந்ததுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்தெந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தோம். சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு போகும்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ரிக்கில்டன் வந்து வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது எல்லோரும் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், கெய்க்வாட், ரோஹித் சர்மாவில் ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. மேக்ஸிமம் ரோஹித் சர்மா ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ் ட்ரீம் டீம் பிக்கு. அதுலேயும் போல்ட் பாலில் மெதுவாக விளாண்டாருன்னா கெய்க்வாட் விசி அளவுக்குனாலும் ப்ளே பண்ணிடுவார் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விசி அளவுக்கு வந்துட்டார். ரச்சின் ரவீந்திரா பவுலிங் போட்டார்னா சிவிசி அளவுக்கு வந்துடுவார், இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் பிக்கில் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு பவுலிங் கிடச்சிருந்துச்சுன்னா அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் தான்.
கண்டிப்பாக விக்கெட் நிறைய எடுத்திருப்பார். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் இங்கே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே கலீல் அகமது வந்துட்டாங்க, இந்த வி புத்தூருங்கிறவர் வந்துட்டார், நூர் அகமது கேப்டனாகவே வந்துட்டாங்க. அதே மாதிரி திலக் வர்மா தீபக் சகர் இவங்க 2 பேரும் அந்த கேட்டகரியில் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒருத்தங்க வருவாங்க, இல்லை 2 பேரும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஒருத்தங்க தான் வந்திருப்பாங்க. தீபக் சகர் பேட்டிங் பண்ணியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இல்லைனா ரவீந்திர ஜடேஜாவில் கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வில் ஜாக் வந்துட்டார். ஸோ T20 பொறுத்தவரை இந்த மாதிரி தான் வின்னிங் அண்ட் லாஸின் வச்சு தான் அந்த பிளேயர் உள்ளே வருவாங்க. அந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணியும் பிக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. வென்யூ ப்ராக்ரஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மேட்சோடைய ஃபஸ்ட்டு பிட்ச் ரிப்போர்ட் 2 பிட்ச் இருக்குது. ஒன்று பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும், இன்னொன்று கம்ப்ளீட்டாக பவுலினுக்கு மேட்சை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்குமான பிட்ச்சு. அது ரெட் சாயிலில் யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை பிளாக் சாயிலில் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தான் அந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட்டில் இருக்குது. இதை வச்சு தான் மேட்சே மூவ் ஆகும். ஸோ அதில் எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே அதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸை லீவ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, பவர் பிளேயில் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட்டும் இங்கே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் ஆர்டரில் வர 2 டீமில் இருந்தும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனை லீவ் பண்ணி போங்க. இந்த ஐபிஎல் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் அந்த ப்ராக்ரஸனும் நடக்கும். ஸோ அதில் ஒரு பிளேயரை லீவ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் பிக்கு அதில் குறையும் போது இன்னொரு இடத்துல இருந்து நம்ம பிக் பண்ணிடலாம். இப்போ இந்த கேட்டகரியில் ஒதுக்கி வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பேட்டிங் செக்ஷனில் இருக்குது. பேட்டிங் பிச்சு கண்டிஷனுக்கு தான் போகுதுன்னா கண்டிப்பாக பேட்டிங் செக்ஷனில் இருந்து ஒரு சி இல்லைன்னா விசி வரும். ஒன்று தான் கண்டிப்பாக அடுத்த கேட்டகரிக்கு மாற வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. இதில் என்னென்ன பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக 2 பேர் வருவாங்க, ஒருத்தங்க இந்த இடத்துல உறுதியாக ஃபெயிலியர் ஆவாங்க. இப்போது ரஷீத் கான் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேயர் இவருக்கு பதிலாக யாரை ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறோம். அப்படி ரஷீத் கானை நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா பட்லர் கில்லை எடுக்கிற மாதிரி வரும். கில்லை லீவ் பண்ணிட்டீங்கன்னா பட்லரையும் ரஷீத் கானையும் இந்த இடத்துல ட்ரீம் பிக் வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க இந்த இடத்துல ஃபெயிலியர் உறுதியாக ஆயிடுவாங்க. இதில் கில்லை பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் இங்கே பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் இந்த இடத்துல சங்கடப்படுறாரு. டாப் ஆர்டரில் மார்க்கோ ஜான்சன்லாம் பவுலிங்க்கு வருவாங்க, ரபடாபாவும் வருவாங்க. அந்த இடத்துல அவுட் ஆக வாய்ப்பு 90% அவருக்கும் இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா பெட்டராக அவரை லீவ் பண்ணுறது நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ இதிலிருந்து 2 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு மெயின் பிக்காக நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை எந்த இன்னிங்ஸ் பண்ணாலும் எடுக்கலாம். பிச்சு கண்டிஷன் பேட்டிங்கில் வந்தாலும் சரி இல்லை பவுலிங்குக்கு போனாலும் சரி கண்டிப்பாக இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு உறுதியாக விளையாடுவார். ஒரு சிவிசி ஆப்ஷனில் தான் அவர் இருக்கார். இப்போ ரஷீத் கான் வரலன்னா அந்த இடத்துல ஏசிங் தான் ட்ரீம் டீம் பிக்காக வருவாங்க. ஸோ ரஷீத் கானா ஏசிங்காங்கிறதுல ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ ஏசிங் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலைன்னா கண்டிப்பாக ரபாடா சகாலில் இருந்து இந்த இடத்துல ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ ஏசிங் இதில் இருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரபடா சகாலில் இருந்து யாராவது ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெட்டர் சகாலை செகண்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. ஸோ இந்த 3 பேரையும் லீவ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெல் பொறுத்தவரை இந்த பிச்சில் அவர் ஒரு ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு இந்த மாதிரி பிளேயர் லிஸ்ட்டில் தான் இருக்கார். அவர் அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளே பண்ணுற எல்லா இதுலேயும் மேக்ஸ்வெலை டீமில் எடுத்துக்குங்க. குஜராத்துக்கு டீம் சப்போர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ஸ்டாயினிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பிளேயிங் 11ல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரை ஃபிக்ஸ்டு பிளேயராக வச்சுக்கலாம். ஏசிங்கை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக ஏசிங் ட்ரீம் டீம் வர்றது உறுதியாயிரும். அதே மாதிரி ரபாடா சகாலில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை சிராஜ் லோ பிக்கில் இருக்கார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருனா பெட்டர் அவரை லீவ் பண்ணிவிட்டு போயிடலாம். இந்த கேட்டகரி பொறுத்தவரை மார்க்கோ ஜான்சன் ஸ்டாயினஸில் உறுதியாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அதில் நீங்கள் ரொட்டேஷன் வைஸ் தான் பிளேயரை இந்த கேட்டகரியில் எடுக்கிற மாதிரி வரும். ஜான்சனை மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா பெட்டர் மார்க்கோ ஸ்டாயினஸையே நீங்கள் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி சாய் சுதர்சன் கிளென் ஃபிலிப்ஸில் உறுதியாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. வர்றவங்க வீசி அளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாய் சுதர்சனையே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபிலிப்ஸை எடுத்தால் போதும். கண்டிப்பாக சாய் சுதர்சனால் ஒரு விசி ஆப்ஷன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருந்து ரிஸ்க்காக எடுத்தால் கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இதில் இருந்து வர இவர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக டீமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜாஸ் இங்கிலீஷு பீசிங் இந்த 2 பேரும் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. பவர் பிளேயில் விக்கெட் ஆனது விழுது. ஒரு வேளை ஜாஸ் இங்கிலீஷ் 1 டவுன் இறங்குறாருனா கண்டிப்பாக ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவார். ஏது டாப் ஆர்டரில் இறங்குறப்போ அவருக்கு ரபடா கிட்ட பெரிய த்ரெட் இருக்குது. ரபடா கிட்ட ப்ளே பண்ணி ரொட்டேஷன் மெதுவாக பண்ணி ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக பெருசாக விளாண்டுருவார். இல்லைன்னா அந்த இடத்துல இவர் ஃப்ளாப் ஆகி பீசிங் உள்ளே வர மாதிரி வரும். இவங்களுக்கிடையே பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும். இங்கிலீஷா இல்லை பீசிங்காங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணிங்கன்னா பீசிங்கை ட்ரை பண்ணுங்கள். லோ இதில் இருப்பார். அதே மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை சில பிளேயர்ஸ் இம்பேக்டில் இருக்கலாம். இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா இம்பேக்டில் இருக்கலாம். ஃபெர்கசன் இம்பேக்டில் இருக்கலாம். இல்லைனா அவங்க பிளேயிங் 11ல் கூட இல்லாமல் போகலாம். ஸோ இதில் மெயினாக இருக்கிற பிளேயர் ஒமர் சாய், அப்புறம் எஸ்கான். இந்த ஒமர் சாய் எஸ்கானில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒமர் சாய் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு விசி ஆப்ஷனுக்கு அளவுக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒமர் சாயை இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயராக எடுத்துக்கலாம். ஷாருக் கானும் டீமில் இருந்தால் கண்டிப்பாக ஒமர் சாய் எடுத்துடலாம். இந்த வதேரா என்சிங்கில் நீங்கள் சுஷாந்த் சிங்கையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு எஸ்கான் மட்டும்தான், இவங்களும் இல்லை எஸ்கான் மட்டும்தான் தனியாக இருக்காருன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இவர் வர்றது கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் பஞ்சாபில் இருக்கிற பிளேயரையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தங்களையும் அதுக்கடுத்து ஒமர் சாயையும் அது போக சுஷாந்த் சிங்கையும் ட்ரை பண்ணலாம். சுஷாந்த் சிங் நீங்கள் எடுக்க விரும்பலைன்னா பெட்டர் ஒமர் சாய் இங்கிலீஷ் சிங்கு கூட அடுத்த டீம் போடும்போது ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா லோ இதில் பிக்கில் இருக்கிற லோ பெர்சன்டேஜ் பிளேயர். இதில் யார் நல்லா போட்டு வாய்ப்பு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலினுக்கு ஃபேவராக போகுதுன்னா இந்த கேசன் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா ஒரு விசி ஆப்ஷன் வரும். பவுலினுக்கு தான் ஃபேவர் ஆகுதுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐச்பிரார் இருக்கிறாரு. இந்த ஐச்பிராரை
நீங்கள் ஒரு ட்ரீம் டீம் பிக்குக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலினுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா நல்லா பவுலிங் போடுவார், வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 3 பேர் லோம்ரர், வாஷிங்டன் சுந்தர், தவேத்தியாவிலேருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. ஸோ அதில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மொத்தமாகவே மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குல்தீப் சன்னா, ஐச் பிராராங்கிறதுல ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லோ பிக்கு வந்து கேம் சேஞ்ச் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வாஷிங்டன் சுந்தரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுங்க. ஓவரும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 50%க்கு கீழே கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் 4 to 5 பேர் வருவாங்க. நீங்கள் அந்த பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன லோ பிக் பிளேயர்லேருந்து சகால் கூட லோ பிக்கில் தான் இருப்பார். ரபாடாலாம் நீங்கள் 50க்கு பிலோன்னே லோ பிக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ தான் 25லேருந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுவீங்க. 25 to 50க்கும் செலெக்ஷன் ஆனது பண்ணுவீங்க. ஸோ இப்போது 4 to 5 பேர் உறுதியாக வந்துட்டு நீங்கள் ட்ரீம் மெகா லீக் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேயரை நீங்கள் டீமில் வச்சும் ரொட்டேஷன் பண்ணியும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மால் லீக் விளையாண்டால் மட்டும்தான் கேட்டகரி வைஸ் பேட்டிங்கில் ஒரு லோ பிக்கும் பவுலிங்கில் ஒரு லோ பிக்கும் வச்சா போதும். வேறு எந்த இதுலேயும் நீங்கள் தேவையில்லை. ஆல்ரவுண்டரில் இந்த இதில் நம்ம லோ பிக் சொல்லியிருக்கிறோம், அந்த லோ பிக்கை மட்டும் வைக்கலாம். அதனால் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 2 இல்லைனா 3, அதுக்கு மேலே நீங்கள் லோ பிக் வைக்காதீங்க. மேக்ஸிமம் 2. இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் 3 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் சேஃப் சிவிசியே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மிடில் ஆர்டரில் வர பேட்ஸ்மேனுக்கு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரேயாஸ் ஐயர், சாய் சுதர்சன் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால் லீக் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லோ குவாலிட்டி லோ பெர்சன்டேஜ் பிளேயர்லையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.